ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் தென் சென்னை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரங்கா இயக்கி தயாரித்து கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ரங்காவுடன் இணைந்து ரியா இளங்கோவன், பத்சன், சுமா, ஆருபாலா, திலீபன், நிதின் மெஹ்தா, தாரணி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனும் அவனது தாய்மாமாவும் தங்களுக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட்டை வாங்கிய கடனுக்காக கடன் கொடுத்தவருக்கே லீஸுக்கு கொடுத்துவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டிலே வேலை செய்கிறார்கள். லீஸு காலம் முடிந்தும் அவர் ரெஸ்டாரண்ட்டை திரும்பி கொடுக்க மறுக்கின்றார். 3 முகமுடி அணிந்த நபர்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள் புகுந்து கலெக்ஷன் அமௌண்ட்டை எடுத்து சென்று விடுகிறார்கள். கலெக்ஷன் அமௌண்ட்டை எடுத்து சென்ற நபர்கள் ஒவ்வொருவராக மாட்டிக்கொள்கிறார்கள். இறுதியில் கலெக்ஷன் அமௌண்ட் எடுத்து வருவதற்கு அனுப்பிய நபர் ஹீரோவின் தாய்மாமாதான் என்பது தெரிய வருகின்றது. லீஸுக்கு எடுத்த வில்லன் அவரை கொலை செய்து கடலில் போட தனது அடியாட்களுக்கு உத்தரவிடுகின்றான். கதாநாயகன் அவரிடம் தனது தாய்மாமாவை விட்டுவிடும்படி கெஞ்சுகின்றான். இறுதியில் ரெஸ்டாரண்ட்டை வில்லன் கொடுத்து விட்டு சென்றானா, தாய்மாமாவை உயிரோடு விட்டானா, தாய்மாமாவின் முடிவு என்ன என்பதே இந்த திரைப்படத்தின் மீத கதை. கதாநாயகனாக ரங்கா, கதாநாயகியாக ரியா சிறப்பாக நடித்துள்ளார்கள். இளங்கோவன், பத்சன், சுமா, ஆருபாலா, திலீபன், நிதின் மெஹ்தா, தாரணி என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சிவ பத்மமயன் இசையில் பாடல்களும் ஜென் மார்டினின் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. சரத்குமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். இளங்கோவன் எடிட்டிங் சுவாரஸ்யத்தை காட்டியுள்ளது. சென்னையை மையமாக கொண்டு பல திரைப்படங்கள் வந்தாலும் இவற்றிலிருந்து மாறுபட்டு தென் சென்னை பகுதியினை வேறு கோணத்தில் காட்டி புதுமையான ஆக்ஷன் த்ரில்லராக அனைத்து தரப்பினரையும் ரசிக்கும் வகையில் கொடுத்துள்ளதோடு கதாநாயகனாகவும் நன்றாக நடித்துள்ள அறிமுக இயக்குனர் ரங்காவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.